வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. 3 ரூபாய்க்குக்கா 3 ரூபாய்க்குக்கா. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு தானே, அதெல்லாம் போய் வீட்டில் படுத்த வேண்டியது தானே. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. ஓகே டியர், ஃபைனலாக நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வைசர். இது வந்து கார்த்தி ப்ரோ கேட்டது, ரொம்பலாம் கேட்டுருந்தாரு இந்தோனேஷியா வைசரை. ஸோ இதை மாற்ற போகிறோம். எனக்கு இதோட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா சிங்கிள் பர்பிள் வைசர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இதையும் எடுத்திருக்கேன். பட் ஆனால் எனக்கு இப்போதைக்கு நான் இதை போடுறேன் கார்த்தி ப்ரோ ஆசைக்காக. இது பின் காலத்தில் மாற்றுறதா தான் இதை மாற்றிடுவேன். கார்த்தி ப்ரோ உங்களுக்காக மட்டும் தான் இது போடுறேன் சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிருங்க. ஸோ இதோட என்னென்ன பை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் இண்டிகேட்டர்ஸ். இது எனக்கு வந்து டைல் டெடி போடலாமா வேணும்னு சொல்லிட்டு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா வச்சிங்களா பின்னாடி டைல் டெடி போட்டால் பின்னாடி ஒரு ஹோல் விழுவோம். அது வழியாக என்ன ஆகும்னா சேர் வந்து உள்ளார போகும். அது வந்து அட்டை வச்சு போட்டால் போகலான்றாங்க. எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதனால் அது போடலாமான்னு எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. அண்ட் இதோட சேர்த்து நம்ம லிவர் கார்டு வாங்கியிருக்கோம், கிராஷ் கார்டு வாங்கியிருக்கோம். முன்னாடி வந்து அந்த எக்ஸ்பிரஸ் ரேடியேட்டர் கார்டு, லிவர் கார்டு, ரேடியேட்டர் கார்டு அண்ட் எக்ஸ்பிரஸ் மவுண்ட் முன்னாடி அது 2 வாங்கியிருக்கோம். இன்னொன்று வந்து கிராஷ் கார்டு நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிராஷ் கார்டு வந்து என்னாச்சுன்னா நான் இப்போதைக்கு நான் அது கேன்சல் பண்ணியிருக்கேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா அதே கிட்டத்தட்ட ஒரு 4000 பக்கமாக வருது. அது பை பண்ணோம்னா இப்போ நம்ம பிளான் பண்ணுற ட்ரிப்பு கொஞ்சம் இடத்துல இருக்குது. நம்ம அது பின்னாடி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன், ஃபுல்லாக ரீசன் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை போய் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வண்டி எப்படி லுக் இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமாக கார்த்திக் ப்ரோ சீரிஸ் உங்களுக்காக தான் இந்த வைசர் பார்த்துக்கோங்க. மறக்காம கார்த்திக் ப்ரோ கீழே இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லுக் கமெண்ட்ஸ் மறக்காம பண்ணுறேன். ஸோ ஓகே, அதை மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி லுக் இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்கிக்கலாம். ஓகே டியர், வண்டி மேலே ஏற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மாற்றுறது. ஸோ நம்மளோட திங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போதைக்கு நம்ம மொபைல் ஹோல்டர் எது செட் ஆகும்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் மேலே ஒன்று இருக்குது. எதுன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது வந்து ஃபுல் டிஸ்பிளே மறைக்கிற மாதிரி இருக்குது. இதை வச்சா கரெக்டாக போது பார்த்துக்கலாம். அண்ட் தென் இந்த வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வண்டின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். 220 பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அவர் ஓனர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ப்ரோ வண்டி பார்க்கும்போது எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். வண்டி அப்கிரேட் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று கலட்டும் போது தான் தெரியுது மாசியாக விடுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மேலே எல்இடி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்இடி ஒர்க் பார்க்கும்போது முன்னாடி இந்த ஃபேஸ்லாம் கலெக்டாக பாருங்க. ரொம்ப எனக்கு அந்த எல்இடி ஒர்க்கே வேணான்ற மாதிரி முடிவு பண்ணேன். மொபைல் ஃபோன்ஸில் எப்படி வச்சா எப்படி வரும் எனக்கு அது மாதிரி காமிச்சிருக்கேன். ஏன்னா அது இது எடுக்கலாமா அது எடுக்கலாம்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஸோ இப்படி வச்சோம்னா கீ போட முடியாது, இப்படி வச்சோம்னா போடலாம். பட் ஆனால் இப்படி வச்சு இப்படி எடுக்கும்போது கீ அடி வாங்கும். அது யோசிக்கிறதா இருக்குது. ஸோ அதனால தான் இது எடுக்கலாமா இல்லை பழசு ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த இது மட்டும் இருந்துச்சுங்களா பண்ணிக்கலாம் ப்ரோ. பெரிய கிளாம்பு இருக்குது. ஆனால் 2 கிளாம்பு இருக்குது. இதை சொல்கிறீங்களா ஹைட்டு போடுற மாதிரி இருக்குது. கார்த்தி ப்ரோ பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கேட்டுட்ருக்காரு இந்த வண்டிக்கு மாற்றுங்கன்ட்டு. அதிகமாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ப்ரோ. என் கண்ணையாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். எல்லாரும் என் பொண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லுவாங்க. என் கண்ணையை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நீ வெளியே எதுவும் சொல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏதாச்சும் சொல்லிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். மேலே நாளாச்சும் பரவாயில்ல. மேலே எல்இடி ஒர்க் அந்த பண்ணிட்டு இருந்தாரு பத்தியா, அவருக்குலாம் பாவம் அந்த லேசரை வச்சு கட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆசைப்பட்டா வழி அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ என் வண்டி வயசு உனக்கு இந்த மாடிஃபிகேஷன் தேவையா? நான் படிச்சு அப்படின்னு தானே இருந்தேன். ஆசைக்கு ஆசைப்பட்டு என்ன கஷ்டப்படுறதுன்னு வந்துட்டோம். அது என்ன அந்த அது பார்க்கும்போது கொஞ்சமாக புடைச்ச மாதிரி இருக்கும் மண்டை. இது முழுசாக புடைச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த ரப்பர் வெளியே தெரியலையே, ஆனால் இப்போ தெரியுது. அந்த ரப்பர் இல்லை, இந்த நட்டு போடுறாங்களா இப்போ. அந்த வெளியே நீட்டிட்டு இருக்குல்ல, குச்சி மாதிரி நீட்டிட்டு இருக்கும், பார்த்தோம்னா மொத்தமா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த இதுலதான் நட்டே உட்கார வைக்க முடியும். அந்த ரப்பர் வந்து நமக்கு வந்து நட்டு மாதிரி அங்கே வரமா ப்ரோ. இப்படி இங்கே வர மாதிரி இப்படி இருக்க மாதிரி இங்கே வச்சு தான் இப்படி தான் வர மாதிரி இருக்கும். இதனால் டேர்னிங்க்கு எதுவும் ப்ராசர் இருக்காதா? வச்சு பார்த்து இடிக்குதான்னு பார்த்துக்கலாம். அப்படிங்களா?
இது சூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ வெளியே ரைட் போகிறோம்னா மழை டைமும் பிரச்சனை இல்லை, வெயில் டைமும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. சார்ஜர் அது இதுன்ட்டு நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. அது சார்ஜர் கூட மெயின் தேவையில்ல, எப்போ இருந்தாலும் பவர் பேங்க் இருக்கும். தான் ப்ராப்ளமாக இருக்கும். அது வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். நான் அந்த சைடு வச்சுக்கேன். அந்த நார்மல் அது போட்டோம்னா அது கூட அது பிரச்சனை இருக்காங்களா? அது போட்டாலும் இங்கே போடும், இந்த இதில் போடுவோம். இதில் போடுவோம். அதுவுமே இதிலே போட்டுரும். அதுவுமே எப்படினாலும் ப்ராப்ளம் தான் ப்ரோ. அதுனா குட்டியே வேலை முடிஞ்சிடும். இது பாருங்கள், இங்கே வைக்கலாம் வேணாம். இப்போ திருப்புங்க, டேங்கில் அடிக்கலான்னு போகணும். அடிக்குது. நிறைய பேர் வச்சிருக்காங்க, இது வச்சுருக்காங்க. அதாவது ஆல்ட்ரு தேவைன்னு வரும்போது நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாவி போடுறது ஈஸியாக இருந்தால் அதை விட்டுருந்தோம். ஆமாம் ப்ரோ, அப்படியே எடுக்கும் போது டொப்புக்கு டொப்புக்குன்னு அடிக்கும் போது ப்ரோ எல்லாம் பட்டன் சவுண்டு தான் அப்படி வருதா ப்ரோ? எனக்கு ஏதோ ரிசல்ட் விட்டு போகிறோம்னா மறுபடியும் அழுத்தி எடுத்து நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்டிங் இன்னும் டைம் இருக்குன்னு. இப்போதான் புரியுது. அது இப்போதான் எனக்கு புரியுது எதனாலும் சொன்னீங்கன்ட்டு. ப்ரோ இன்னும் அவன் வரல. அவன் தான் பேலன்ஸ் வச்சுருக்காரு ப்ரோ. பொறுமையாக வாங்கினீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், வண்டி எடுக்கிறது பிரச்சனை இல்லை. வண்டி மாடிஃபிகேஷன் பேர் கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வந்து பண்ணுங்க, தப்பு இல்லை. கொண்டு வந்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க. இங்கே இருந்து அதான் பண்ணுங்க. இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், உங்களுக்கு உயிர் போய் உயிர் வரும். மன கஷ்டத்துக்கு ஈடாயிருவீங்க. ஆமாம், இந்த 2 காதா என்ன ப்ரோ, ஒரு இண்டிகேட்டர் போது இது கட்டணுமா? வீடு தெரிஞ்சதை இண்டிகேட்டர் மாத்தாது ப்ரோ. ப்ரோ படக் படக்குன்னு வரும்போது என் மனசு டடக் டடக்குன்னு அடிக்குது ப்ரோ. இந்த இதுக்கு எனக்கு எப்படின்னா, அவர் மேலே ரோடு போட்டு கோடு போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம். அவரும் ஓடிட்டாரு. இந்த நட்டு கழட்டினா தான் நினைக்கிறேன். சைடு தோன்று அவர் வேற அப்படியே ஏதோ கையெல்லாம் தொடச்சி ஏதோ சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு ஆடியார் படிக்க வருவாருல்ல, யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? இப்போ இங்கே ஒரு நட்டு கழட்டாமல் இருக்கு. ஸ்க்ரூ தேவையில்லைங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க நான் வரும்போது இஸ்கி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது பின்னு கழட்டுறதுக்கோசம் அங்கே போகுது. அதுதான் கழட்டிகிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டீங்க, அதனால. இது எப்படி கழட்டுனா இதுக்கு சத்தம் வந்துருங்க. இந்த பின்னோட சவுண்டா ப்ரோ? அது போய் ரப்பர்ல லாக் ஆயிருக்கும் அந்த பின் இந்த பின்னு. அதெல்லாம் உங்களுக்கு பாருங்க எத்தனை நல்லா இருக்கும். அதுதான் இருக்கிறது உடச்சா அப்படி வரும். ரெண்டாவது அடுத்து அதான் ப்ரோ பண்ணுவோம். இண்டிகேட்டர் எடுத்து கூட அதான் இங்கே வச்சுருக்காங்க, சார்ல இருக்கு. பத்தமா வச்சுக்க. இன்னொன்னாங்க ரெண்டுமே இனிமேலாம் இதுதான். நீங்க ஒரு வாட்டி செட்டா போதும். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கடைசியா பண்ணும்போது பாத்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க. திக்கு திக்கு திக்குன்னு தூக்கி போடுது வரும். ஒன்றும் இல்லை, லைட்டாக 2 ஃபெலிக்கு மட்டும் ஒரு 5 ரூபா எடுத்துருவேன். அப்படியோ கட்டிக்கிறேன். இன்னொரு இண்டிகேட்டர் வேணுமா? உடச்சிட்டியா? இண்டிகேட்டர் தானே உடச்சிட்டான். என்னாச்சு? உள்ள கிளாம் ஒன்று உடச்சிட்டோம் ப்ரோ. அது திரும்பிச்சு. எது ப்ரோ, வண்டி இருக்கிறதா இல்லை இண்டிகேட்டர் இருக்கிறதா ப்ரோ? எதெல்லாம் உங்க மனசு கஷ்டப்படும். உண்மை சொல்லட்டுவா பொய் சொல்லட்டு? உண்மை சொல்லட்டுவா பொய் சொல்லட்டுவா? உண்மை சொல்ற நீ கோச்சுக்க. இது பொய்யா சொல்றேன். நீங்கள் இவ்வளோ நட்டு தான் தெரிவிங்க, நல்லா எனக்கு தெரியுது. ஆனால் வேற எதையும் பிடிச்சிட்டு தெரியும். ஒவ்வொரு கிளாம்பும் உடச்சிட்டு இருக்கோம்.
சொல்லுங்க. அப்பதான் இண்டிகேட்டர் போட முடியும். இது கிளாம் படிச்சாவா? கிளாம் படிச்சா பட்டன் சவுண்டு தான் அது. போ என்ன ப்ரோ ஜாம்பி பாக்ஸ் மாதிரி தான். அதே தான் ப்ரோ. ரேடியேட்டர் கார்டுக்கு இங்கே ஒரு நெட்டுக்கு பாரு, அது மட்டும் 10 போட்டு கழட்டிட்டேன். இங்கே பாரியானா அடியில் உட்காந்து மாட்டோம். ரேடியேட்டர் கார்டு எங்கே போடா? இங்கே தான். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ரேடியேட்டர் ரேடியேட்டர் கார்டு எங்கே இருக்கு? மொத்தமாக கழட்டியாச்சு. இதெல்லாம் கால்வாசி கூட இல்லை, போடுறேன் மொத்தமாக கட்டியாச்சா? எனக்கு இதான மொத்தம். ஏன்னா நாளைக்கு காலைல கொண்டு வந்து கூட மொத்தமாக கழட்டி காட்டுவாங்க எப்படின்னு. ஏதாவது ஆசை இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ, வேணும் ப்ரோ. After 3 hours later. ஓகே டியர் ஆஃப். ஸோ வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம எங்கே ரெடி பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஸோ எங்கே ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பைக்கர்ஸ் அண்ணன் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு நம்ம வண்டியை. ஸோ நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் 12:45 வந்தோம். கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30 மணி. இது அவங்க லேட் பண்ணல, நான் லேட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து பைக்கு என்னென்ன ஆக்சரிஸ் ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் எது கரெக்டாக ஃபிட் ஆகும்னு நினச்சி நான் வர கிடையாது. ஆனால் 1 by 1 இங்கே வந்து ஃபிட் பண்ணி கரெக்டாக இது கரெக்டாக இருக்குமா அது கரெக்டாக சொல்லி ஒன்றுனா இவ்வளோ செய்ய வச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாம் மாற்ற வச்சேன். ஸோ அவ்வளோ இவங்களுக்கு அனுசரித்து பண்ணி கொடுத்துரு அண்ணா தான். ஸோ என்னென்ன மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லே வந்துடும். ஸோ என்னென்ன மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விட பெஸ்ட்டான சொல்லுவார். இந்தோனேஷியா வைசர் V4க்கு இந்தோனேஷியா வைசர் பிளாக் கலர் போட்டிருக்கோம். அதேமாதிரி மொபைல் ஹோல்டர் ஃபீட்பேக் பிராண்டில் வந்து வித் சார்ஜரோட போட்டிருக்கோம். குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் லிவர் கார்டு கார்பன் ஃபினிஷில் 2.0 லிவர் கார்டு போட்டு கொடுத்துருக்கோம். நல்லா குவாலிட்டியாகவே இதுவுமே இருக்கும். இது வெர்ஷன் 2 நல்லா இருக்கும், பார்க்குறது லுக்காகவும் இருக்கும். ப்ளஸ் மவுண்ட் இண்டிகேட்டர் நல்லா டார்க் எல்லோவில் ஏரியா மாதிரி ப்ளஸ் மவுண்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். அதேமாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஓவர்லேயில் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் காட்டிடுறோம். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போடல, அதை நான் வாங்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து நம்ம என்ன டெலிபோர்ட் ரைடர்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து இப்போதைக்கு ஒட்ட முடியாது. நீங்கள் வேணால் ஸ்டிக்கர் பேக்கலாம். ஸ்டிக்கர் கடையில் கொடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஓகே டியர் ஆஃப், டைம் ஆகிடுச்சு. நான் இங்கேருந்து கிளம்புறது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆகிடுச்சு. 7 மணி ஆகிடுச்சேன்டா, 7 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் டேரெக்டாக இப்போ கிளம்புறோம். நான் நாளைக்கு உங்களுக்கு நான் கிளியராக வீடியோ என்னென்ன மாற்றிருக்கோம், இப்போ நான் உங்களுக்கு ஓவராலாக ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன மாற்றிருப்போன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் ப்ரைஸோட எது மாற்றணும் எது மாற்ற வேணான்னு கூடயும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஏன்னா நான் இதில் வந்து ஒரு அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் இதில் வந்து தேவையில்லாதெல்லாம் 2-3 மாற்றிருக்கேன். அது நம்மளுக்கு ஃபிட்டு ஆகணும்னு நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நான் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ டாடா பை, ஸ்வீட் டேக் கேர், ட்ரைவ் சேஃப்டி, டாடா பை.